Hello everybody, welcome to our channel NCERT Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எக்கனாமிக்ஸ்ல the sectors of Indian economy. அதுல வந்து என்னென்ன செக்டர்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்க புக்ல நிறைய பிக்சர்ஸ் கொடுத்திருப்பாங்க. துணி விற்கிற மாதிரி, அப்புறம் வந்துட்டு காட்டன் பறிக்கிற மாதிரி, அப்புறம் வந்து செங்கல் ரெடி பண்ற மாதிரி, இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ இது எல்லாமே வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் தான். சோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம பண்றது எல்லாமே வந்துட்டு இன்கம் வர வேண்டிய விஷயத்த நம்ம பண்றது எல்லாமே எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் தான். ஓகேவா? சோ இதை வந்துட்டு 3 செக்டர்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க. பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷரி செக்டர். இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு பிரைமரி செக்டர்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த பிரைமரி செக்டரை வந்துட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் செக்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு நம்மளுக்கு எப்படி கிடைக்குன்னா டைரக்டா நேச்சுரல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கல்டிவேஷன் ஆஃப் காட்டன் எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போ growth ஆஃப் காட்டன் பிளான்ட் வந்து மெயினா எதை நம்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெயின்ஃபால், சன்ஷைன் அண்ட் கிளைமேட் இதை தான் நம்பி இருக்கு. ஸோ இதோட நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது? காட்டன் கிடைக்குது, விச் இஸ் அ நேச்சுரல் ப்ராடக்ட் இல்லையா? அதே மாதிரி இப்போ டெய்ரி ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த டெய்ரி வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குது? அனிமல்ஸ் பேஸ் பண்ணி தான் கிடைக்குது, விச் இஸ் ஆல்சோ ஏ நேச்சுரல் ப்ராடக்ட். அதுக்கிட்ட நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது? மில்க், விச் இஸ் எ நேச்சுரல் ப்ராடக்ட் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் மினரல்ஸ், ஓர்ஸ், இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சொல்ல இதெல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான். ஓகேவா? நம்ம வந்துட்டு அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி அதுல இருந்து கிடைக்கிற இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நேச்சுரலியா கிடைக்குது இல்லையா? ஸோ அதனால இது பிரைமரி செக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை மட்டும் ஏன் பிரைமரி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிகாஸ் அதர் ப்ராடக்ட்ஸ் இதுகிட்டே இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து இதுதான் இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரா மெட்டீரியல் தான் இல்லையா? ஸோ அதனாலதான் வந்து இதை பிரைமரி சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இது எங்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர், டெய்ரி, ஃபிஷிங், ஃபாரஸ்ட்ரி, இது மாதிரி எல்லா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கு வந்துட்டு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. இப்போ நம்ம பார்க்க போறது செகண்டரி செக்டர். செகண்டரி செக்டரை வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் செக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் நான் கடைசியா சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த செகண்டரி செக்டர் என்ன பண்ணுது? நேச்சுரலா கிடைக்கிற ப்ராடக்ட் அதர் ஃபார்முக்கு கொண்டு போகுது மேனுஃபேக்சரிங் மூலியமா. அதுதான் இது வந்துட்டு இதுல வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி வந்து அசோசியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ பிரைமரி செக்டருக்கு அடுத்த ஸ்டெப் இதுதான். அதாவது நேச்சுரலா கிடைக்கிற ஒரு ப்ராடக்டை வந்துட்டு நம்ம வேறையா மாத்துறோம், அதர் ஃபார்முக்கு மாத்துறோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஃபேக்டரி மூலியமாவோ இல்லை ஒர்க் ஷாப் மூலியமாவோ ஈவன் அட் வீட்டில் ஈவன் அட் ஹோம் அப்படி கூட நம்ம வந்து அந்த ப்ராடக்டை நம்ம மாத்துறோம். ஓகேவா? இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ காட்டன் கிடைக்குது நம்மளுக்கு. ஓகேவா? பிளான்ட்ல இருந்து. ஸோ இப்போ இந்த காட்டனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யான் பண்றோம். ஓகேவா? ஸ்பின் பண்ணிட்டு யான் பண்றோம் அண்ட் அதுல இருந்து வந்து கிளாத்தை வந்து வீவ் பண்றோம். ஓகேவா? அண்ட் தென் சுகர் கேன் அப்படின்றது ஒரு ரா மெட்டீரியல். அந்த சுகர் கேன்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சுகர் அண்ட் குர் அதெல்லாம் மேக் பண்றோம். அதாவது வெல்லம் அதெல்லாமே நம்ம மேக் பண்றோம். அதே மாதிரி செங்கல் எப்படி பண்றோம்? மண் எடுத்து அந்த மண்ணுல இருந்து நம்ம செஞ்சு செங்கல் செய்யறோம். ஸோ இந்த செங்கல் தான் வந்து பில்டிங் கட்டுறதுக்குலாம் நம்மளுக்கு பயன்படுது. ஓகேவா? ஸோ கிராஜுவலா வந்துட்டு இந்த செக்டர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி கூட அசோசியேட் ஆயிருக்கிறதுனால தான் இதை வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம தேர்ட் பார்க்க போற செக்டர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெர்ஷரி செக்டர் இல்லைன்னா சர்வீஸ் செக்டர்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இது வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி செக்டர்ல இருந்து டோட்டலா வேற டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ பிரைமரி அண்ட் செகண்டரி செக்டர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது இல்லையா? அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த டெர்ஷரி செக்டர் தான் சப்போர்ட்டிவா இருக்கு. எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட்ஸ் வந்துட்டு பிரைமரி செக்டர் அண்ட் செகண்டரி செக்டர்ல நம்மளுக்கு கூட்ஸ் கிடைக்குது. அந்த கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ட்ரெயின்ஸ், ட்ரக்ஸ் இதெல்லாம் தேவையா இருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸை சேல் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹோல்சேல் ஷாப், ரீட்டைல் ஷாப்ஸ் இதெல்லாம் தேவையா இருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு குடோன்ஸ் தேவையா இருக்கு. அண்ட் தென் இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு டெலிபோன்ஸ் அது மாதிரி கம்யூனிகேஷன் நீடடா இருக்கு. முக்கியமா ஒரு விஷயத்துக்கு வந்து கேபிட்டல் தேவை. ஸோ அந்த கேபிட்டலுக்கு வந்துட்டு பெரிய கேபிட்டலா இருந்தா நம்ம எதை நாடுறோம்? பேங்க் தேவை. ஸோ பேங்கிங்கும் இதுல ஈடுபட்டிருக்கு. ட்ரேடு இப்போ பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன், பேங்கிங், ட்ரேட் இது எல்லாமே வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெர்ஷரி செக்டர். இது வந்துட்டு நம்மளுக்கு சர்வீஸ் தான் ஜெனரேட் பண்றது, கூட்ஸ் கிடையாது. ஸோ அதனாலதான் இது சர்வீஸ் செக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சர்வீஸ் செக்டர் வந்துட்டு ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சர்வீசஸ்லாம்
பண்ணுது. என்னெல்லாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு டீச்சர்ஸ், டாக்டர்ஸ் இவங்க எல்லாமே நம்மளுக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க இல்லையா? சோ இவங்க எல்லாமே சர்வீஸ் செக்டர்ல தான் வருவாங்க. மோரோவர் நம்மளுக்கு பர்சனலா ஹெல்ப் பண்ற சர்வீசஸ் கொடுக்குற வாஷர்மேன், காப்லர்ஸ் அவங்களாம் வருவாங்க. அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பண்ற பீப்புள், அக்கௌண்டிங் ஒர்க் பண்றவங்க இவங்க எல்லாமே வந்து சர்வீஸ் செக்டர்ல வருவாங்க. அண்ட் தென் மோரோவர் இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிற ஏடிஎம் பூத்ஸ், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், கால் சென்டர்ஸ் இது எல்லாமே சர்வீஸ் கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ இது எல்லாமே சர்வீஸ் செக்டர்ல தான் வரும். ஓகேவா? அதன் மோரோவர் ஃபாஸ்டா வளர செக்டர்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் செக்டரை சொல்லலாம். இது எல்லா செக்டர்ஸும் இன்டர்டிபெண்டன்ட் அப்படின்றதுக்கு வந்து உங்க புக்ல வந்து 2.1ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்துட்டு சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் சுகர் மில்லுக்கு வந்துட்டு சுகர் கேன் கொடுக்காமலே இருந்தாங்கன்னா என்ன ஆகும், அந்த சுகர் மில்லை இழுத்து மூட வேண்டியிருக்கும் இல்லையா? ஸோ இதனால வந்து இங்க என்ன சொல்றாங்க அதனாலன்னு பாத்தீங்கன்னா, இந்த செகண்டரி செக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் பிரைமரி செக்டர் அப்படின்றது சொல்றாங்க. அது மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து காட்டன் தேவை. ஓகேவா? ஸோ இவங்க வந்துட்டு இந்தியன் ஃபார்மர்ஸ் கிட்டே இருந்து காட்டன் வாங்காம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும், இதனால ஃபார்மர்ஸ் வந்து சஃபர் ஆவாங்க. ஸோ அவங்க விற்கிற காட்டனோட பிரைஸ் எல்லாமே ரொம்ப ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், பிரைமரி செக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் செகண்டரி செக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி உங்க புக்ல இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் தெரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாலே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.